என் இருதயம் தொய்யும் போது பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய்விடும். சங்கீதம் 61:2. நமது வாழ்க்கையில் வரும் சோர்வானது நம்முடைய நம்பிக்கையை அழிக்கிறது. அது நம் மகிழ்ச்சியையும் திருடி நம்முடைய அமைதியை பறிக்கிறது. நாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய மனது சோர்வான எண்ணங்களை சிந்தித்தால் நாம் சோர்வடைவோம். நாம் எதிர்மறையாக சிந்திப்பதற்கு பதிலாக, சரி, என் வாழ்க்கையில் காரியங்கள் மெதுவாக தான் நடக்கின்றன, ஆனால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். காரணம், நான் முன்னேறி வருகிறேன். நான் சரியான பாதையில் இருக்கிறேன். நேற்று எனக்கு ஒரு கடினமான நாளாக இருந்தது, ஆனால் இன்று ஒரு புதிய நாள். தேவன் எனக்கு உதவுகிறார் என்கிறவைகளை நாம் சிந்திக்க வேண்டும். நாம் சோர்வாக உணரத் தொடங்கும் ஒவ்வொரு வேளையும் இந்த வகையான உற்சாகமான நேர்மறையான தெய்வீக சிந்தனையை பயிற்சி செய்து வந்தால் சோர்வை மேற்கொள்ள தேவனுடைய பலன் நம்மை நிரப்பும். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தி அதை உமக்கு நேராக திருப்பி எங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்க எங்களுக்கு கிருபை தாரும். நீர் எங்களுடைய சந்தேகங்களை, வாழ்க்கை குறித்த பயங்களை மற்றும் வேதனைகளை நீக்கி உம்முடைய சமாதானத்தினால் எங்களை நிரப்பும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.